Welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் என்னன்னா லிமிட்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அப்போ இதுக்கு முதல்ல வாட் இஸ் லிமிட் அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா. வாட் இஸ் லிமிட் அண்ட் அதோட அல்காரிதம் ஃபார் ஃபைண்டிங் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சரியா. ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அட் எங்க அப்படிங்கிறதையும் சொன்னோம், அட் விச் எக்ஸ் அப்படிங்கிறதையும் பற்றி பேசணும். அண்ட் அதுக்கப்புறம் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லிமிட் அப்படின்னா, இப்போ ஒரு கிராஃப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கிராஃபில் நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வரைகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா 3ங்கிற பாயிண்டில் இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம்னா இட்ஸ் எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஆனால் நான் இதுக்கப்புறம் இந்த லிமிட் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் பற்றி பேசும்போது நான் எப்படி பேசுவேன்னா, இதை இந்த 3க்கு நியரஸ்ட்டாக உள்ள பாயிண்ட்ஸ் லைக் 2.9 இல்லை 2.99 இல்லை 2.999 ரொம்ப க்ளோஸராக இருக்கணும். ஓகே, 3க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் 3.1, அப்படி இல்லைனா 3.01, இல்லைனா 3.001, இவன் 3 ரெண்டுமே 3 நோக்கி போய்கிட்டு இருக்கணும், 2/3 இருக்கணும். ஓகே, ஸோ இவங்களோட அந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் இருக்குல்ல எஃப், இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், இந்த எஃப் ஆஃப் 3ல இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறத பற்றி பேசலாம். ஓகே, அதுதான் என்னது 3ங்கிற பாயிண்டில் ஃபங்க்ஷனோட லிமிட் எவ்வளோ தூரம் வரைக்கும் இது பக்கத்தில் உள்ள ஆட்களை வச்சு இதை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னது லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் சம் எக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அப்சர்வேஷன். இதுக்கப்புறம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது சரியா. அல்காரிதம் ஃபார் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்கிற கொஸ்டினுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்எல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எல்எல், அதாவது லெஃப்ட் லிமிட். ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நம்ம ஏங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் மைனஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் அதை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம என்ன நேம் போட்டுருவோம்னா L1 அப்படிங்கிற நேமில் வச்சிரும். ஓகே, ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்எல் கண்டுபிடிக்கணும், அதாவது ரைட் லிமிட். ரைட் லிமிட் அது எப்படி இருக்கும், அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருவேன், L2ன்னு கொடுத்துருவேன். மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும் இஃப் L1 ஈக்குவல் டு L2 சேமாக இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லிக்கிடுவேன்னா எல்லுன்னு சொல்லிடுவேன். ஓகே, லிமிட் எல்லுன்னு சொல்லிடுவேன். தென் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லிடலாம். இந்த சேமாக இருக்கிற அந்த வேல்யூக்கு என்னவா இருக்கும், லிமிட் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிடலாம். சப்போஸ் இஃப் L1 இஸ் நாட் ஈக்குவல் டு L2, தென் என்ன சொல்லிடலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எங்க, அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இது பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.